நாளைக்கு தாப்பனுக்கு பிறந்த நாள், அதனால உன்னை அடிக்காம வரேன். இல்ல ஃப்ரெண்டா போஞ்சிருப்பேன். டேய் ஏ தாப்பா, பிறந்த நாள் அதுமா குளிக்காம கொள்ளாம பட்ட தலையோட பாண்டியா உட்காந்துருக்கா. சீ. ஏய் காலையிலே குளிச்சிட்டேன்டா, வீட்டுக்குள்ள ஒரே வைக்க வெந்து ஊத்துது. நானே அவிஞ்சு உட்காந்துருக்கேன், அறவட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. அப்ப ஒரு ஏசி வாங்கிட வேண்டியதானே? ஏசி காசு அப்ப இஎம்ஐல போட்டு வாங்க வேண்டியதானே? இருக்கிற இஎம்ஐ கட்ட முடியல, இல்ல புதுசு ஏசிக்கு ஒரு இஎம்ஐ போட்டு எவன்டா கட்டுவியான்? உங்களை யாரு இஎம்ஐ மாசம் மாசம் கட்ட சொன்னது? எப்படி சம்மர் ஆஃபர் போட்டிருப்பாங்க. முதல்ல காசை கட்டாம இஎம்ஐல ஏசியை வாங்குங்க. எப்படி இஎம்ஐ கட்டலன்னா 3 மாசம் கழிச்சுதான் பொருளை தூக்கிட்டு போவாங்க. அதுக்குள்ள சம்மர் முடிஞ்சுங்களா? எப்படி ₹1 செலவு இல்லாம வீட்டுல ஏசி மாட்டி சம்மர்ல குளுன்னு இந்த மாதிரி ஆகி போச்சுல. இது கூட தெரியாம